بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. சூரத்து ஃபாத்திர் 35வது அத்தியாயம் 7வது வசனம் முதல் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். மறுமை நாளில் இறை நிராகரிப்பாளருக்கும் இறை நம்பிக்கையாளருக்கும் கிடைக்கும் கூலியை பற்றி அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் கூறுகிறான். இமாம் அப்துர் ரஹ்மான் இப்னு நாசிர் அஸ்-சஅதி ரஹ்மஹுல்லா கூறுகிறார்கள், அல்லாஹு தாலா இதற்கு முந்தைய வசனத்தில் ஷைத்தானை பற்றி கூறினார். ஷைத்தானை பற்றி கூறிய பிறகு மக்கள் இன்கஸமு பிஹஸபி தாஅத்தி ஷைத்தானி வ அதமிஹா இலா கிஸ்மைன். ஷைத்தானுக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்கள், ஷைத்தானுக்கு கீழ்ப்படியாத மக்கள் என்ற அடிப்படையில் 2 வகையினர்களாக பிரிகிறார்கள். மேலும் அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா அந்த 2 வகையினர்களுக்கு மறுமை நாளில் கிடைக்கக்கூடிய கூலியை பற்றி இந்த வசனத்தில் கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், ஷைத்தானுக்கு கட்டுப்படும் முதல் பிரிவினரை பற்றி ஆரம்பமாக கூறுகிறான். அல்லதீன கஃபரு, எவர்கள் நிராகரித்தார்களோ. இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், அதாவது ஜஹது மா ஜாஅத் பிஹி ருசுலு, இறை தூதர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அவற்றை மறுத்தார்கள். வதல்லத் அலைஹில் குதுபு, இறைவன் அருளிய வேதங்கள் எவற்றை அறிவித்ததோ அவற்றை மறுத்தவர்கள். லஹும் அதாபுன் ஷதீத், லஹும் அவர்களுக்கு உண்டு, அதாபுன் தண்டனை, ஷதீதுன் கடுமையான தண்டனை உண்டு. அல்லதீன கஃபரு, எவர்கள் நிராகரித்தார்களோ எதை, இறை தூதர்கள் கொண்டு வந்த செய்திகளையும் இறை வேதங்கள் கூறக்கூடிய செய்திகளையும் எவர்கள் பொய்ப்பித்தார்களோ, நிராகரித்தார்களோ, மறுத்தார்களோ, லஹும் அதாபுன் ஷதீத், அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. ஃபி நாரி ஜஹன்னம, இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், அந்த கடுமையான தண்டனை என்பது நரக நெருப்பிலே கிடைக்கக்கூடிய தண்டனையாகும். ஷதீதுன் ஃபி ذாத்திஹி வ ஸிஃபத்திஹி வ வஸ்ஃபிஹி, இந்த நரகமாகிறது அதனுடைய உள்ளமை நிலையிலும் கடுமையானது, அதனுடைய தன்மையிலும் கடுமையானது, ரொம்ப கடுமையாக இருக்கும். வ அன்னஹும் காலிதூன ஃபீஹா அபதா, அந்த நரகத்திலே நரகவாசிகள், அதாவது நிராகரித்தவர்கள், குர்ஆனையும் வேதங்களையும் இறை தூதர்களையும் புறக்கணித்தவர்கள் அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். இதுக்கு அடுத்ததாக அல்லாஹு தஆலா ஷைத்தானுக்கு கட்டுப்படாத 2ஆம் வகையினரை, பிரிவினரை கூறுகிறார். வல்லதீன ஆமனு, எவர்கள் நம்பிக்கை கொண்டு, வ அமிலு ஸாலிஹாத், நன்மைகளை செய்தார்களோ. வல்லதீன ஆமனு பி குலூபிஹிம், இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், தங்களுடைய உள்ளங்களால், பிமா தஅல்லாஹு இலல் ஈமானி பிஹி, எவற்றையெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அழைத்துள்ளானோ அவற்றையெல்லாம் உள்ளங்களால் நம்பிக்கை கொண்டு, வ அமிலு பி முக்ததா ஸாலிகல் ஈமான், அந்த ஈமான் எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தேடுகிறதோ, எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஈமான் கடமையாக்குகிறதோ அவற்றையெல்லாம் பி ஜவாரிஹிஹிம், தங்களுடைய உடல் உறுப்புகளால் செய்தார்கள். வெறுமனமே நாவினால் மொழிந்து உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு அதோடு நின்று விடாமல், ஈமான் சொல்லக்கூடிய செயல்களை, வணக்கங்களை உடல் உறுப்புகளால் செய்தார்கள். அல் அமால் ஸாலிஹாத், நன்மையான காரியங்களை எவர்கள் செய்தார்களோ, லஹும் அவர்களுக்கு உண்டு,
மஃபிரத்துன் என்ன உண்டு? பாவ மன்னிப்பு உண்டு. வ அஜ்ருன் கபீர் மிகப்பெரிய கூலியும் உண்டு. வ அஜ்ருன் கபீர் மிகப்பெரிய கூலியும் உண்டு. முஃபஸ்ஸிர்கள் அத்தஃப்சீருல் முயஸ்ஸர் என்ற குர்ஆனுடைய எளிமையான விளக்க உரையில் பின்வரக்கூடிய இந்த கூற்றை கூறுகிறார்கள். லஹும் மஃபிரா அவர்களுக்கு ஈமான் கொண்டு நல்லறம் செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய மக்களுக்கு மன்னிப்பு உண்டு என்பதின் அர்த்தமாகிறது. லஹும் அஃபு மிர் ரப்பிஹிம் அவர்களுடைய இறைவனிடமிருந்து அஃபு பாவ மன்னிப்பு அவர்களுக்கு உண்டு. செய்த குற்றங்களை பொருட்படுத்தாமல் அதை மன்னித்து விடக்கூடிய மிக முக்கியமானது அவர்கள் செய்த பாவங்களை மறைத்து அந்த குற்றங்களை மன்னிக்க கூடிய நிலை அவர்களுக்கு உண்டு. அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டு நல்லறம் செய்யக்கூடிய மக்கள் செய்துவிட்ட குற்றங்களை என்ன செய்து விடுகிறான்? மன்னித்து அதை மறைத்து விடுகின்றான். அல்லாஹு தஆலா மனிதன் செய்யக்கூடிய குற்ற செயல்களை வெளிப்படுத்துவானையானால் மனிதர்களுக்கு மத்தியில் அவனுக்கு என்ன இருக்காது? மதிப்பு மரியாதை இருக்காது. இப்போ உலகத்திலும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? நாம் செய்யக்கூடிய குற்றங்களை மறைத்து விடுகின்றான். மறைத்து நல்ல மனிதனாக காட்டுகிறான். ஈமானுடன் நல்லறமும் இருக்கும்போது மறுமை நாளிலும் அல்லாஹு தஆலா செய்த குற்ற செயல்களை மறைத்து மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பிடுகின்றான். வலஹும் அஜ்ருன் கபீர் மிகப்பெரிய கூலி உண்டு என்று அல்லாஹ் கூறக்கூடிய செய்தியின் விளக்கம் என்ன? அது ஜன்னா சொர்க்கமாகும். சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றார். அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தன்னுடைய தீய செயல் அழகாக ஆக்கப்பட்டவர். அவர் அந்த தீய செயலை அவர் செய்யக்கூடிய தீய செயலை அழகாக என்ன செய்கிறார்? பார்க்கிறார். இவரும் தீய செயலை தீய செயலாக பார்த்து அதை விட்டு விலகி நல்ல செயலை நல்ல செயலாக பார்த்து செய்யக்கூடியவரும் சமமாக ஆகுவாரா? ஆக மாட்டார். இருவரும் ஒன்று போல் ஆகுவார்களா? ஆக மாட்டார்கள் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா அடுத்து வரக்கூடிய 8வது வசனத்தில் கூறுகிறார். அதை தொடர்ந்து நபி அவர்கள் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் நபி அவர்களுடைய அழைப்புக்கு என்ன செய்கிறார்கள்? மறுப்பு தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நன்மையின் பக்கம் அழைக்கும் போது நபி அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத மக்களை பார்த்து கவலை ஏற்படுகிறது. அதனால் தன்னை அழித்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகிறது. ஒரு மனிதன் அதிகமாக கவலைப்படும் போது என்ன ஏற்படும்? சாப்பாடு குறைவாக சாப்பிடக்கூடிய நிலை, உடல் மெலிந்து போகக்கூடிய நிலை, தன்னை அழித்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். இந்த நிலை யாருக்கு ஏற்பட்டது? நபி அவர்களுக்கு ஏற்பட்டது. நபி அவர்கள் தன்னையே அழித்துக் கொள்வதைப் போல என்ன செய்தார்கள்? கவலை கொண்டார்கள். மக்கள் ஈமான் கொள்ளாத காரணத்தினால் நீங்கள் அவ்வாறு உங்களை அழித்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? பின்வரக்கூடிய இந்த வசனத்தில தடை செய்கிறான். அஃபமன் ஒருவரா ஸுய்யின லஹு அவருக்கு அழகாக ஆக்கப்பட்டது. அழகாக இர்ஹமுக்கல்லாஹ் அழகாக ஆக்கப்பட்டது. ஜீனாண்டா அலங்காரம், ஸுய்யின அலங்கரித்து காட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். அழகாக ஆக்கப்பட்டது என்று அர்த்தம் வைக்கலாம். சூஉ அமலிஹி அவருடைய செயலின் தீமை அல்லது தீமையான அவருடைய செயல், அவர் செய்யக்கூடிய தீமையான செயல் அவருக்கு அழகாக காட்டப்பட்டது. 2 விதமாகவும் மொழியாக்கம் செய்கிறாங்க மொழிபெயர்ப்பாளர்கள். அதை நேரடியாக அர்த்தம் அவருடைய செயலின் தீமை அவருக்கு அழகாக காட்டப்பட்டது. இன்னொரு மொழியாக்கம் அவர் செய்யக்கூடிய தீமையான செயல் அவருக்கு அழகாக காட்டப்பட்டது, அலங்கரித்து காட்டப்பட்டது. மேலும் அவர் ரஆஹு ஹசனா அவரும் அந்த தீய செயலை
அதை ஹசனா அழகானதாக பார்த்தார். அவர் செய்யக்கூடிய தீய செயலை எப்படி பார்த்தார்? அழகானதாக பார்த்தார். இப்ப இவரும் இதோட அல்லாஹால சொல்லிட்டு இதுக்கு அடுத்து என்ன செய்யல, கூடுதலான செய்திகளை சொல்லல. இந்த மனித தொடர்பாக அறிஞர்கள் இதுல இருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவரும் அதே போல தீயதை தீயதாக பார்த்து நல்லதை நல்லதாக பார்த்து தீயதை விட்டு விலகி நல்லதை செய்யக்கூடியவரும் சமமாக ஆகுவாரா என்ற அர்த்தங்களை என்ன செய்யறாங்க, கருத்து அர்த்தங்களை கொடுக்குறாங்க. அல்லாஹ் அலம். இப்ப முஃபஸ்ஸிர்கள் கூறக்கூடிய கூற்றுகளை பார்க்கலாம். இமாம் முஃபஸ்ஸிர் முஹம்மது இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லா எப்ப பிறந்தவங்க? ஹிஜ்ரி 224 பிறந்து 310 என்ன செஞ்சிருக்காங்க, வஃபாத்தா இருக்கிறாங்க. இப்ப சிறந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்த ஒரு முஃபஸ்ஸிர், சிறந்த ஒரு முஃபஸ்ஸிராகவும் கல்வியாளராகவும் ஃபக்கீஹாகவும் இருந்திருக்கிறாங்க. இமாம் முஹம்மது இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லா. இமாம் முஹம்மது இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லா எல்லாம் தெரிந்து கொள்ளணும். இவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் கூறுகிறார்கள். அஃபமன் ஹஸ்ஸன லஹு ஷைத்தானு அஅமாலஹு அஸ்ஸியஅத. அஃபமன் ஒருவர், ஹஸ்ஸன லஹு ஷைத்தானு அஅமாலஹு ஸிய்யஅத, ஷைத்தான் அவர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தீய செயல்களை அவருக்கு அழகாக காண்பித்தான். என்னென்ன செயல்கள்? மஆசில்லாஹ், அல்லாஹுக்கு மாறு செய்வது, அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய தீய செயல்கள். வல் குஃப்ரி பிஹி, அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய செயல். வ இபாதத்தி மா தூனஹு மினல் ஆலிஹத்தி வல் அவ்தான், அல்லாஹுவை தவிர இருக்கக்கூடிய கடவுள்கள் சிலைகளை வணங்குவது. சிலை வணக்கங்களை ஷைத்தான் அந்த மனிதனுக்கு என்ன செய்து கொடுத்தான்? அழகுபடுத்தி கொடுத்தான். பார்க்கிறோமா இல்லையா? சிலை வணங்குவதற்காக என்ன செய்யறாங்க? பல பல விஷயங்களை செய்யறாங்க, பல பூஜைகளை செய்யறாங்க. அதற்காக நிறைய படைப்புகளை படைத்து வைக்கிறாங்க, படையல்களை செஞ்சு வைக்கிறாங்க, கஷ்டம் எடுக்கிறாங்க, சிரமம் எடுக்கிறாங்க, அதற்கான டெக்கரேஷன் பண்றாங்க, பூ வாங்கிட்டு போறாங்க, மனமா இருக்குது. எல்லாவற்றையும் காட்டி ஷைத்தான் என்ன செய்யறான்? அழகுபடுத்தி வச்சிருக்கிறான். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்னவா இருக்குது? இது சரியானது, ஆர்வப்படுறாங்க. சாதாரண ஒரு கல்லுக்கு இவ்வளவு படையல்கள், இவ்வளவு அபிஷேகங்கள் இல்லையா? நிறைய என்ன செய்யறாங்க? பால், அதே போல் நிறைய தேனை வச்சு என்ன செய்யறாங்க? குளிப்பாட்டுறது. இது மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு சிலைக்கு செய்யக்கூடிய நிலையை ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டியிருக்கின்றான். அதையும் அவர் எப்படி பார்க்கிறார்? அழகாக பார்க்கிறார். எல்லாருமே தப்பு செய்யக்கூடியவங்க, அவங்க செய்யக்கூடிய தவறை எப்படி பார்க்கிறாங்க? அழகாக தான் பார்க்கிறாங்க. அதனால் ஏற்படக்கூடிய தீமையும் நன்மையாக அவர் என்ன செய்தார்? எண்ணினார். அவர் செய்யக்கூடிய பாவம், இணை வைப்பு, இறை நிராகரிப்பு, இந்த செயல்களினால் ஏற்படக்கூடிய அசுத்தங்களை, குபஹ்னா அசிங்கங்கள், நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அருவறுப்புகள், நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெற்கு மாநிலங்களில், வட மாநிலங்களில் தெய்வத்தை வணங்குவதற்காக மதுவை ஊத்துறாங்க, கஞ்சா பொருட்களை என்ன செய்யறாங்க? வணங்குவதற்காக பயன்படுத்துறாங்க. அப்ப இதெல்லாம் மனிதனுக்கு தீமையானதா நன்மையானதா? தீமையானத என்ன செய்யறாங்க? அழகாக பார்க்கிறார்கள். அதனுடைய தீமையை என்ன செய்யறாங்க? அழகாக பார்க்கிறார்கள். அதை தான் இங்க இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எதன் மூலமாக அழகாக பார்க்கிறார்கள்? ஷைத்தான் அவர்களுக்கு அதை அழகுபடுத்தி இருக்கின்றான், அதன் காரணமா அழகாக பார்க்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? வட மாநிலங்களில் சில இடங்களில பாத்தீங்கன்னா எலிய வணங்குறாங்க, எதையோ என்ன செய்றாங்க? வணங்குறாங்க. அது அவங்களுக்கு அழகாக காட்டப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடியவர், சரிங்களா? இமாம் அல் ஹுசைன் இப்னு மஸ்ஊத் அல் பகவி ரஹிமஹுல்லா, இவங்க 433 பிறந்து 510 என்ன செஞ்சிருக்கிறாங்க?
மன்னித்திருக்கிறாங்க. இவங்களும் பெரிய ஒரு முஃபஸ்ஸிர். இவங்க இந்த வசனத்திற்கு பின்வரக்கூடிய சில விளக்கங்களை கூறுகிறார்கள். அப்ப இமாம் முஹம்மது இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா சொல்லக்கூடிய விளக்கத்திலிருந்து நாம தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள் என்னென்ன? ஷைத்தான் தீய செயல்களை எவ்வாறு காட்டியிருக்கின்றான், அழகா காட்டியிருக்கின்றான். அந்த தீய செயல்கள் என்னென்ன? அல்லாஹுக்கு மாறு செய்வது, அல்லாஹுவை நிராகரிப்பது, சிலை வணக்கங்கள். இந்த 3 விஷயங்களை இமாம் தபரி ரஹிமஹுல்லா கூறியிருக்கிறாங்க. இமாம் ஹுசைன் இப்னு மஸ்ஊத் அல் பகவி ரஹிமஹுல்லா சொல்லக்கூடிய செய்திகளை பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனம் தொடர்பாக கூறுகிறார்கள், நஸலத் ஃபி அபி ஜஹல் வ முஷ்ரிகி மக்கா. இந்த வசனம் யார் விஷயமாக இறக்கப்பட்டது? அபு ஜஹல் விஷயமாகவும் மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கின்கள் தொடர்பாக இந்த வசனம் இறக்கப்பட்டது. ஏன்னா அவங்க பல சிலைகளை என்ன செஞ்சாங்க? வணங்கி கொண்டிருந்தார்கள். காபாவை நிர்வாணமாக சுற்றி வருவதை என்ன செய்தார்கள்? புனிதமாக பார்த்தார்கள். நம்ம இன்னும் நீங்க வடக்கு மாநிலங்களை பார்த்தோம் சொன்னா நிர்வாணமாக செல்லக்கூடிய நிலை என்னவாக ஷைத்தான் அவர்களுக்கு ஆக்கியிருக்கின்றான், அழகாக ஆக்கியிருக்கிறான். இதெல்லாம் நினைச்சு பார்த்தாதான் இந்த வசனத்தினுடைய உண்மை நிலை நமக்கு புரியும். அப்ப இந்த வசனம் அபு ஜஹல் விஷயமாகவும் மக்காவினுடைய இறை நிராகரிப்பாளர்கள் விஷயமாகவும் இறங்கியது. இன்னும் சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், மிக முக்கியமான ஒரு விஷயம். அவங்க சொல்றாங்க, நஸலத் ஃபி அஸ்ஹாபில் அஹ்வா வல் பிதஅ. முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்களில் மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்கள் விஷயமாக நஸலத் இந்த ஆயா இறங்கியது. வல் பிதஅ, மார்க்கத்தில் இல்லாத நூதனங்களை, புதிய புதிய காரியங்களை ஏற்படுத்தி செய்யக்கூடியவர்கள் விஷயமாக இந்த ஆயா இறங்கியது என்று யார் சொல்றாங்க? சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு கூற்றை பதிவு செய்யறாங்க. கதாதா ரஹிமஹுல்லா அவங்க சொல்லக்கூடிய கூற்றை யார் பதிவு செய்யறாங்க? இமாம் ஹுசைன் இப்னு மஸ்ஊத். எப்ப பிறந்தவங்க? 433. அங்க போய் அந்த காலகட்டத்திலேயே ஏற்பட்ட நிலைகளை சொல்றாங்க. இந்த காலத்துல நீங்க இப்ப நிறைய பிதஅத் வந்து விட்டது. நிறைய அஹ்வா, மன விருப்பத்தின் பிரகாரம் மார்க்கத்தை வளைத்து செயல்படக்கூடிய நிலைகள் உருவாகிவிட்டது. மார்க்கத்தை பிதாவின் அடிப்படையில, கண்மூடித்தனமான மூட பழக்கங்கள் அடிப்படையில மார்க்கத்தை வளைத்து மக்கள் செயல்படுறாங்க. அதை ஷைத்தான் என்ன செஞ்சிருக்கிறான்? அழகுபடுத்தி காட்டியிருக்கிறான். இப்ப உள்ள நிலைகள் நிறைய அதிகமாகிடுச்சு. இதை பற்றி எச்சரிக்கையை எப்போ சொல்லியிருக்கிறாங்க? அப்பவே சொல்லியிருக்கிறாங்க, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக. பால கதாதா ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், இந்த வசனமாகிறது யார் விஷயமாக இறக்கப்பட்டது என்றால் ஹவாரிஜிகள் விஷயமாக இறங்கியது. ஹவாரிஜிகள் விஷயமாக இந்த வசனம் பேசுகிறது. ஹவாரிஜிகள் அவர்கள் முஸ்லிம்களை கொல்வதை ஹலாலாக கருதினார்கள், ஆகமானதாக கருதினார்கள். முஸ்லிம்களுடைய செல்வங்களை சிதைப்பதையும் அவர்கள் சின்ன பின்னமாக ஆக்குவதையும் ஆகுமானதாக கருதினார்கள். சரிங்களா? ஹவாரிஜிகளுடைய ஃபித்னாவால் ஏற்பட்ட முதல் கொலை எது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். 2வது அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். நிறைய குழப்பங்களுக்கு காரணமாக இந்த ஹவாரிஜிகள் இருக்கின்றார்கள். மேலும் பெரும் பாவம் செய்தவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. அப்படி பெரும் பாவம் செய்யக்கூடியவர், அவரை என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும் என்ற ஆபத்தான சித்தாந்தத்தை கொண்டவர்களாக இந்த ஹவாரிஜிகள் இருந்தார்கள். இவர்களை பற்றி தான் இந்த வசனம் பேசுகிறது என்று யார் சொல்றாங்க? கதாதா ரஹிமஹுல்லாஹ். இந்த கூற்றை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய முஃபஸ்ஸிர் யாரு? ஹுசைன் இப்னு மஸ்ஊத் அல் பகவி ரஹிமஹுல்லாஹ். தப்சீர் பகவி என்று இதற்கு சொல்லுவாங்க. முன்னால பார்த்த முஹம்மது இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ்வுடைய தப்சீருக்கு தப்சீர் தபரி என்று சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் சிறந்த முஃபஸ்ஸிர்கள், அஹ்லு சுன்னாவை சார்ந்த முஃபஸ்ஸிருங்கள். நல்லா கவனிக்கணும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் பின்வரக்கூடிய விளக்கத்தை சொல்றாங்க.
பல முஃபஸ்ஸிர்கள் கூறக்கூடிய விளக்கத்தை பார்க்கும்போது இந்த வசனத்தை இன்னும் தெளிவாக நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கமான விஷயங்களா இருந்தாலும் மாற்றமான புதிய தகவல்கள் இதுல இருக்குது. பாருங்க, இமாம் சஅதி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தஃப்சீர்ல பதிவு செய்றாங்க, அல்லாஹு தஆலா அஃபமன் ஸுஜ்ஜின லஹு அமலுஹு ஸய்யிஉ, யாருக்கு அவர் செய்யக்கூடிய தீய செயல் அழகாக ஆக்கப்பட்டுள்ளதோ, அதனுடைய கபீஹ் அசுத்தம் அருவருப்பு, ஷைத்தான் அதை அவனுக்கு அழகாக ஆக்கி காட்டியுள்ளான். அவனுடைய கண்ணுக்கு அதை அழகாக ஆக்கி காட்டியுள்ளான். ஃபர்ஆஹு ஹஸனா, அதை அவன் அழகாகவும் என்ன செய்கிறான், பார்க்கிறான். அதாவது கமன் ஹதாஹுல்லாஹு இலா ஸிராத்தில் முஸ்தகீம், இத்தை மேலே சொல்லப்பட்ட இந்த மனிதனும் அல்லாஹு தஆலா யாருக்கு நேரான பாதையின் பக்கமாக வழிகாட்டி இருக்கின்றானோ அந்த மனிதரை போல் ஆகுவாரா? இந்த வசனத்துக்கு எப்படி புரிதலை இமாம் சஅதி ரஹ்மத்துல்லாஹ் கொண்டு வர்றாங்க, மேலே சொல்லப்பட்ட தீய காரியத்தை அழகாக ஆக்கப்பட்டு தீயதை தீயதாக பார்த்து செய்யக்கூடியவரும், அல்லாஹு தஆலா யாருக்கு நேரான பாதையை காட்டியிருக்கின்றானோ தீயதை நன்மையாக பார்த்து செய்யக்கூடியவரும், அல்லாஹு தஆலா யாருக்கு நேரான பாதையை காட்டியிருக்கின்றானோ அவரும் நேரான பாதையில் என்ன செய்கிறார், பயணிக்கிறார். அவர் நிலையான இந்த மார்க்கத்திலே செயல்படக்கூடியவராக இருக்கிறார். இவரை போன்று அவர் ஆகுவாரா? ஃபஹல் யஸ்தவி ஹாதா வஹாதா, மேலே சொல்லப்பட்ட இவரும் அடுத்து சொல்லப்பட்ட இவரும் சமமாக ஆகுவாரா? சமமாக ஆகுவாரா? ஆக மாட்டார். எனவே இந்த மாதிரி முஃபஸ்ஸிர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை வைத்துதான் மொழியாக்கம் செய்யக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள் பிராக்கெட்ல இந்த மாதிரியான கருத்துக்களை போட்டிருப்பாங்க. ஆனா வசனத்துடைய நேரடியான அர்த்தத்துல ரெண்டாவது வகையினர் கிடையாது. நேரான பாதையை பின்பற்றி செல்லக்கூடியவங்க, நேரான பாதையை பின்பற்றி செல்லக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கிறானா? இல்ல. சரிங்களா? அப்போ முஃபஸ்ஸிர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை வைத்துதான் பிராக்கெட்ல அர்த்தம் போட்டிருப்பாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, இமாம் சஅதி ரஹ்மத்துல்லாஹ் கூறுகிறார்கள், ஃபல் அவ்வலு, முதல் மனிதர், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதல் மனிதர், அமில ஸய்யிஅ, தீமையை செய்தார், வரஅல் ஹக்க பாத்திலா, உண்மையை அசத்தியமானதாக பார்த்தார். உண்மையை எப்படி பார்க்கிறார் அவர்? அசத்தியமானதாக பார்க்கிறார். வல் பாத்தில ஹக்கா, அசத்தியத்தை எப்படி பார்க்கிறார்? உண்மையாக பார்க்கிறார். வத்தானி, விளக்கத்தில் இமாம் சஅதி ரஹ்மத்துல்லாஹ் கூறக்கூடிய இரண்டாவது வகையினர், அமிலல் ஹசன, நன்மையை அவர் செய்கிறார், வரஅல் ஹக்க ஹக்கா, உண்மையை உண்மையாக பார்க்கிறார், வல் பாத்தில பாத்திலா, அசத்தியத்தை அசத்தியமாக பார்க்கிறார், வலாக்கின்னல் ஹிதாயத வல் இضலால பியதில்லாஹ் தஆலா, மாறாக நேர்வழி காட்டுவதும் வழிகேட்டிலேயே ஒரு மனிதரை விட்டு விடுவதும் யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது. ஃபஇன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா, யுதில்லு மையஷா, அவன் நாடியவரை வழிகேட்டிலேயே தவறான வழியிலேயே விட்டு விடுகிறான். தவறான வழியிலேயே விட்டு விடுகிறான். வயஹ்தி மையஷா, இன்னும் தான் நாடுகிறவரை நேரான வழியில் செலுத்துகிறான். ஃபஇன்னல்லாஹ யுதில்லு மையஷா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவன் நாடியவரை தவறான வழியில் விட்டுவிடுகிறான். வயஹ்தி மையஷா, மேலும் தான் நாடுகிறவரை நேரான வழியில் செலுத்துகிறான். எனவே ஃபலா தذهب நஃப்ஸுக அலைஹிம் ஹஸராத், எனவே, ஆகவே, ஃபாவுக்கு என்ன அர்த்தம்? எனவே அல்லது ஆகவே. லா தذهب நஃப்ஸுக, உமது உயிர் போய்விட வேண்டாம். லா தذهب நஃப்ஸுக என்ன அர்த்தம்? உம்முடைய உயிர் போய்விட வேண்டாம். அலைஹிம், அவர்கள் மீதுள்ள ஹஸராத்தின், கவலைகளால், அவர்கள் ஈமான் ஏற்கவில்லை என்ற கவலைகளால் உம்முடைய உயிர் என்ன செய்து விட வேண்டாம்? போய்விட வேண்டாம்.
அல்லாஹு தஆலா நபிக்கு என்ன செய்கிறான்? கட்டளையிடுகிறார். உங்களுடைய உயிரை நீங்கள் மாய்த்து கொள்ள வேண்டாம். فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. இந்த ஹதீஸ, இந்த குர்ஆன் வசனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கவலைப்பட்டாங்க நபி அவர்கள். கவலையால் உம்மை மாய்த்துக் கொள்வதை போல தெரிகிறதே, உம்மை மாய்த்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா வழிகாட்டினார். இது மிக முக்கியமான வழிகாட்டுதல். நன்மை எடுத்து வைக்கும் போது, நல்ல விஷயத்தை காட்டும் போது, இது என்ன இப்படி சொல்றீங்க, இதுக்கான ஆதாரம் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு அப்படியே டென்ஷன் ஆகும். நல்லதை சொல்லுவோம், அவங்க செய்து கொண்டிருக்கிற தவறை சொல்லும் போது, இதுக்கு என்ன ஆதாரம், அது என்ன, இது என்ன, இப்படின்னு வளன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளால ஆன்சர் பண்ணி நமக்கு நேரமும் வேலை இருக்கும். இந்த மாதிரி டென்ஷன்லயே நமக்கு பல வேலைகள் ஓடாது. அந்த நேரத்துல இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி பேசணுங்க விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். எதை பார்க்கணும்? நம்ம நன்மை எடுத்து வச்சுட்டோமா, தீமையை தடுத்தோமா, கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபாயிதா, கேட்கலன்னு சொன்னா நம்ம எத்தி வச்சாச்சு, போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுலேயே போட்டு கேட்டதுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் இருக்குதா? இல்ல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியாச்சு. அவர் விதண்டாவாதத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறார், அதுக்காக நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. அடுத்த வேலையை நீங்க பார்த்துட்டு போங்க என்று அல்லாஹு தஆலா அழகான வழிகாட்டுதலை இங்க கொடுக்கிறான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இமாம் சஅத் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், வழிகெட்டு போனார்களே அவர்கள் மீது நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட்டு உம்முடைய உயிரை போக்கிவிட வேண்டாம், உம்முடைய உயிர் போய்விட வேண்டாம். ஸுய்யின லஹும் ஸூஉ அமாலிஹிம், அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வழிகேடான செயல்கள் அவர்களுக்கு அழகாக ஆக்கப்பட்டுள்ளது. வஸத்தஹும் ஷைத்தானு அனில் ஹக், ஷைத்தானும் உண்மையை விட்டும் அவர்களை என்ன செய்து விட்டான்? தடுத்து விட்டான். ஹஸராத்தின், கவலையின் காரணமாக உம்முடைய உயிர் போய்விட வேண்டாம். அவர்கள்லாம் ஈமான் கொள்ளவில்லை, நேரான பாதையின் பக்கம் வரவில்லை என்று கவலையின் காரணமாக உம்முடைய உயிர் போய்விட வேண்டாம். ஃபலைஸ அலைக இல்லல் பலாக், உன் மீது எத்தி வைப்பதை தவிர வேறு கடமையே இல்லை. எத்தி வைப்பதை தவிர வேறு கடமை இல்லை. தூக்கி கொண்டா வர முடியும்? முடியாது. நீங்கள் ஃபலஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர், நீர் நிர்பந்திக்க கூடியவரே கிடையாது, எத்தி வைக்கக்கூடியவர் தான், நீர் நிர்பந்திக்க கூடியவர் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் காஷியாவில் சொல்லி காட்டுகிறான். அதுதான் இமாம் சஅத் ரஹிமஹுல்லாஹ் இங்க பதிவு செய்றாங்க. ஃபலைஸ அலைக இல்லல் பலாக், எத்தி வைப்பதை தவிர உன் மீது எந்த ஒரு கடமையும் கிடையாது. வலைஸ அலைக மின் ஹுதாஹும் ஷைஉன், அவர்கள் நேரான வழியை பெறுவதில் எந்த ஒன்றும் உன் மீது கடமையாக இல்லை. ஒருவர் நேரான பாதையை பெற வேண்டும் என்ற கடமை உன் மீது கிடையாது. வல்லாஹு, அல்லாஹு தஆலா ஹுவல்லதி யுஜாஸீஹிம் பிஅமாலிஹிம், அவர்கள் செய்யக்கூடிய செயலின் அடிப்படையில் தண்டனை அல்லது கூலி வழங்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான். எனவே அடுத்த காரியத்தை நீங்க பாருங்கள், உம்மை நீங்கள் மாய்த்து கொள்ள வேண்டாம் என்ற வழிகாட்டுதலை அல்லாஹ் கொடுக்கின்றான். மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதல். இன்னல்லாஹ அலீமும் பிமா யஸ்னஊன், இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அலீமுன், மிக அறிந்தவனாக இருக்கின்றான், பிமா யஸ்னஊன், அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை. அடுத்து அல்லாஹு தஆலா, இந்த வசனம் புரியுதுங்களா? அடுத்த வசனம் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை உண்டு என்பதற்கான ஆதாரமாகும். வல்லாஹ் அல்லதி, அல்லாஹு தஆலா அவன்தான், அல்லது அவன் எத்தகையன் என்றால், அர்ஸல ரியாஹ, காற்றுகளை அனுப்பினான் அல்லது அனுப்புகிறான். நேரடியான அர்த்தம் அனுப்பினான், இதுக்கு அனுப்புகிறான் என்ற அர்த்தமும் கொடுக்கலாம். ஃபதுஸீரு ஸஹாபன், அந்த காற்றுகள் மேகத்தை கிளப்புகின்றன. துசீருக்கு என்ன அர்த்தம்? கிளப்புகின்றன. காற்றுகள் மேகத்தை கிளப்புகின்றன. இது மழை எவ்வாறு பொழிகிறது என்பதை பற்றியான பாடமாகும். ஃபசுக்னாஹு இலா பலதின் மையித்தின், ஃபசுக்னாஹு, ஹு என்பது அதை, அதை என்பது சஹாப், அந்த மேகத்தை, சுக்னாஹு, நாம் ஓட்டி வருகிறோம். சுக்னாஹுக்கு என்ன அர்த்தம்? நாம் ஓட்டி வருகிறோம். சாக்க என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது. சுக்னாஹு, அதை நாம் ஓட்டி வருகிறோம்.
இலா பலதின், பலதுனா ஊருக்கு, மையித்தின்னா இறந்து போன. இறந்து போன என்ற வார்த்தையினுடைய நோக்கம் என்ன? வறண்ட ஊருக்கு. வறண்ட ஊருக்கு அந்த மேகத்தை நாம் என்ன செய்கிறோம்? ஓட்டி வருகிறோம், ஓட்டி வருகிறோம். فَأَحْيَيْنَا بِهِ الْأَرْضَ بَعْدَ مَوْتِهَا. فَأَحْيَيْنَا بِهِ, அதன் மூலம் நாம் உயிர்ப்பிக்கிறோம், அல் அர்த பூமியை, பஅத மௌத்திஹா அது இறந்த பிறகு. அந்த பூமி வறண்டு காய்ந்த பிறகு மழையை கொண்டு வந்து மழையை பெய்ய வைத்து அந்த பூமியை நாம் என்ன செய்கிறோம்? உயிர்ப்பிக்கிறோம். பாருங்கள், அல்லாஹு தஆலா அழகான முறையில் அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயலை விலக்கி நாமும் மரணித்த பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதை சொல்லி காட்டுகிறார். கதாலிக், அவ்வாறே அல்லது இவ்வாறே. கதாலிக்கு நேரடியான அர்த்தம் என்ன? அவ்வாறு என்ற அர்த்தம்தான். மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த வாக்கிய தொடர்களை வைத்து இவ்வாறே என்ற மொழிபெயர்ப்பை கொடுக்கிறாங்க. கதாலிக், இவ்வாறே, அந்நுஷூர், மனிதர்கள் மறுமுறை உயிருடன் எழுப்பப்படுவதும் நிகழும். நுஷூர். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா 4935 செய்தியாக பதிவு செய்யறாங்க. ஹத்தனி முஹம்மதுன், மா புகாரி ரஹ்மஹுல்லா கூறுகிறார்கள், எனக்கு முஹம்மது அவர்கள் கூறினார்கள். முஹம்மது ரஹ்மஹுல்லா சொன்னாங்க, அக்பரனா அபு முஆவியா, அபு முஆவியா எங்களுக்கு அறிவித்தார்கள். அபு முஆவியா அஅமஷ் அவர்களிடமிருந்து இந்த செய்தியை சொல்றாங்க. பின்வரக்கூடிய செய்தியை அஅமஷ் அபு சாலிஹ் அவர்களிடமிருந்து இந்த செய்தியை சொல்றாங்க. அபு சாலிஹ் அவங்க அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறாங்க. இப்ப இதுல யாரு தாபிஇ? யாரு தாபிஇ? யாரு? அபு சாலிஹ். சஹாபி யாரு? அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சரிங்களா? கால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள், மா பைன நஃப்ஹத்தைனி அர்பஊன், இரண்டு சூர் ஊதுதலுக்கு இடையில் 40 இருக்கிறது. எத்தனை இருக்குதுதா? 40. சூர் ஊதுதல் எத்தனை? 2. சூர் ஊதக்கூடிய மலக்கின் பெயர் என்ன? சொல்லுங்க. இஸ்ராஃபில் என்பது போன வகுப்பு, கடந்த வகுப்பு என்ன பார்த்தோம்? தஈஃப். அவங்க பேர் என்ன செய்யப்படல? குறிப்பிடப்படல. அதை நம்ம விளங்கிப்போம். 2 சூர் ஊதுதலுக்கு இடையில் அர்பஊன் 40 என்று நபி அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல அவங்களுடைய மாணவர்கள் கேட்டார்கள், அர்பஊன யௌமன், அது 40 நாட்களா? கால, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபைத்து, நான் மறுத்து விட்டேன், அதற்கான விளக்கம் கூறுவதிலிருந்து நான் தவிர்த்து கொள்கிறேன். 40 நபி அவர்கள் சொன்னாங்க, அதுக்கான விளக்கம் கூறுவதில் இருந்து நான் தவிர்த்து கொள்கிறேன். சரிங்களா? கால, மேலும் அந்த அவங்களுடைய மாணவர்கள் கேட்டார்கள், அல்லது அவங்களுடைய சஹாக்கள் கேட்டாங்க, அர்பஊன ஷஹ்ரா, நபி அவர்கள் அர்பஊன் சொன்னது 40 மாதங்களா? அதற்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அபைத்து, அதற்கு விளக்கம் கூறுவதிலிருந்து நான் விலகி கொள்கிறேன். மீண்டும் அவங்களுடைய மாணவர்கள் அல்லது அந்த தோழர்கள் கேட்டாங்க, அர்பஊன சனத்தன், நபி அவர்கள் 40 என்று சொன்னது 40 ஆண்டுகளா? அதற்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபைத்து, நான் விளக்கம் கூறுவதிலிருந்து விலகி கொள்கிறேன் என்று கூறினார்கள். பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய கூற்றை கூறினார்கள். தும்ம, பிறகு, யுன்ஸிலுல்லாஹு மினஸ் ஸமாஇ மாஆ, அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து மழையை, தண்ணீரை இறக்குவான். தண்ணீர் என்ன அர்த்தம்? மழையை இறக்குவான். ஃபயன்புதூன கமா யன்புதுல் பக்லு, இந்த விவசாயம் வளருவதை போல மனிதர்கள் பூமியிலிருந்து அப்படி என்ன செய்வார்கள்? முளைப்பார்கள். லைஸ மினல் இன்சானி ஷைஉன் இல்லா இப்லா, மனிதனில் இருந்து எந்த ஒன்றும் இல்லை, இல்லா இப்லா, அது
மக்கி போயே தவிர. மனிதனுடைய உடம்பில் எல்லாமே என்ன செய்துவிடும்? மக்கி உக்கி போய் விடும். இல்லா அபுமன் வாஹிதா, ஒரே ஒரு எலும்பை தவிர. ஒரே ஒரு எலும்பை தவிர. அந்த எலும்பு என்னன்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? அந்த வால் எலும்பு. அதுதான் நபியர் சொல்றாங்க, வஹுவ அஜ்பு தனப். சொல்லுங்க, வஹுவ அஜ்பு தனப். அதுதான் மனிதனுடைய இந்த உள் வால் எலும்பு. இந்த எலும்பு மனிதனுடைய இந்த முதுகந்தண்டில் உள்ள இந்த எலும்பு. ஷேக் ஃபௌசி அப்துல்லா ஹாஃபிதுல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்டு சஹீஹான ஹதீஸும் கூறினார். வமின்ஹு, இந்த எலும்பிலிருந்து தான் யுரக்கபுல் ஹல்கு யௌமல் கியாமா, மறுமை நாளில் மனிதர்கள் என்ன செய்வார்கள்? படைக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய பாடத்திலிருந்து நாம் பெறும் பாடங்கள்: ஒன்றாவது, ஷைத்தானிற்கு கட்டுப்படும் பிரிவினர், ஷைத்தானிற்கு கட்டுப்படாத பிரிவினர். இவ்விரு பிரிவினருக்கும் மறுமையில் கிடைக்கும் கூலியை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். ஷைத்தானுக்கு கட்டுப்படக்கூடிய பிரிவினரும் ஷைத்தானுக்கு கட்டுப்படாத பிரிவினரும் சமமாக ஆகுவார்களா? இரு பிரிவினர்களுக்கும் இடையில் என்ன இருக்கும்? வேற்றத்தாழ்வுகள், வித்தியாசங்கள், பண்புகள் பண்புகள் எல்லாமே இருக்கும். அது வெளிப்படும். தீயவர்களுக்கு தீயவர்களுடைய பண்புகள் வெளிப்படும். நல்லவர்களுக்கு, ஷைத்தானுக்கு கட்டுப்படாத நன்மையை ஹக்கை செய்யக்கூடிய சத்திய பாதையில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான பண்புகள் வெளிப்படும். இரண்டாவது, சுன்னாவையும் சரியான ஆதாரங்களையும் வலுவாக பற்றி நடக்க வேண்டும். எதை பின்பற்றி நடக்க வேண்டும்? சுன்னாவையும் சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸையும் வலுவாக பற்றி பிடித்து நடக்க வேண்டும். மூணாவது, பிதஆவையும் மன விருப்பங்களையும் பின்பற்றுவதை விட்டும் தூரமாகிவிட வேண்டும். பிதஆக்கள், இமாம் பகவி ரஹிமுல்லாவுடைய தஃப்சீரிலிருந்து பிதஆ செய்யக்கூடியவர்கள் தொடர்பாக இந்த வசனம் இறங்கியது என்ற கூற்று என்ன செஞ்சிருக்காங்க? பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எனவே பிதஅத் நிறைய வகைகளாக இருக்குது. வணக்க ரீதியாக மார்க்கத்தில் புதிய புதிய வணக்கங்களை ஏற்படுத்தி வழிகட்டு போன மக்கள் இருக்கிறாங்க. அதே போல அக்கீதா ரீதியாக வழிகட்டு போன நிறைய பிரிவினர்கள் இருக்கிறாங்க. அக்கீதா ரீதியாக, வணக்கங்கள் ரீதியாக, இன்னும் செயல்பாடுகள் ரீதியாக என்று மார்க்கத்தை விட்டும் தவறான வழிகேட்டின் பக்கமாக சென்ற நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவர்களை அடையாளம் கண்டு அந்த மக்களிடமிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? விலகி கொள்ள வேண்டும். நான்காவது, மரணத்திற்கு பிறகு உயிருடன் எழுப்பப்படுவதற்கான ஆதாரத்தை நாம் தெரிந்து கொண்டோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லதீன கஃபரு, ரா பம்மா பெற்றிருக்கிறனால வல்லினமாக ஓத வேண்டும். லஹும், மீம் இஹார் ஷஃபவி, அஸாபுன், அஸாபுன். இங்க இஹ்ஃபா. இங்க வரக்கூடிய சட்டம் என்னத்தா? இஹ்ஃபா. ஷதீத், கடைசியாக வரக்கூடிய சட்டம் கல்கலா குபுரா, குபுரா. அடுத்து இங்க ஷதீத் நீட்டி நிறுத்துகிறோம். இங்க மத்து ஆரி, நிறுத்தாம சேர்த்து ஓதினால் ஷதீது என்று ஓத வேண்டும். அப்போது அங்கு வரக்கூடிய சட்டம் என்ன? இத்காம் நாகிஸ் பில் குன்னா. வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி. ஸாத் இஸ்திஅலாவுடைய எழுத்து ஃபத்ஹா பெற்றிருக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய அல் அலிஃபுல் மத்தியாவும் வல்லினமாக வாசிக்கப்படும். ஸாலிஹாத்தி வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி. லஹும், லஹும் இத்காம் ஷஃபவி. என்ன சட்டம் இங்க வருது? இத்காம் ஷஃபவி பில் குன்னா. மஃஃபிரா, ரா என்னது? முஃபஹமா, ஃபத்ஹா பெற்று வரனால வல்லினம் மஃஃபிரது. இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? சொல்லுங்க. இத்காம் நாகிஸ் பில் குன்னா. சொல்லுங்க. இத்காம் நாகிஸ் பில் குன்னா.
மஃபிரத்தும் வஅஜ் வஅஜ் ஜீம் என்னது قلقلة صغرى وأجر كبير وأجر كبير இங்க இஹ்ஃபா வருது. இஹ்ஃபா செய்யும் போது வாய் எங்க இருக்க வேண்டும்? நாக்கு காஃபுடைய உச்சரிப்புல அப்படியே பூட்டு போட்டு விட வேண்டும். சரிங்களா? வாயு பகுதியில என்ன வராது? சப்தம் வராது. குன்னா முழுமையாக மூக்கு வழியாக வந்து கொண்டிருக்கும். சரிங்களா? போன வகுப்புல அதை நாம பார்த்தோம். وأجر كبير كبير கடைசியாக நிறுத்தும் போது மத்து ஆரிப். இந்த ரா தர்கீக் மெல்லினமா சொல்லணும். கபீர் அப்படின்னு வல்லினமா சொல்லக்கூடாது. கபீர். ஏன்னா இந்த ரா சுக்கூன் பெறுது, தற்காலிக சுக்கூன் அது பெறுது. அதுக்கு முன்னால யா வந்துருச்சு. எப்ப சுக்கூன் பெற்ற ராவுக்கு முன்னால யா வந்து விடுமோ அங்க அந்த ரா எவ்வாறு வாசிக்க வேண்டும்? தர்கீக் மெல்லினமா வாசிக்க வேண்டும். அதே போல சுக்கூன் பெற்ற ராவுக்கு முன்னால சுக்கூன் உள்ள எழுத்து இருக்குது, அதுக்கு முன்னால கஸ்ரா வந்தாலும் தர்கீக்காக வாசிக்க வேண்டும். சுக்கூன் பெற்ற ராவுக்கு முன்னால் உள்ள எழுத்து கஸ்ரா பெற்று வந்தாலும் எவ்வாறு வாசிக்க வேண்டும்? தர்கீக்காக வாசிக்க வேண்டும். பாருங்கள். الذين كفروا لهم عذاب شديد. الذين كفروا لهم عذاب شديد والذين آمنوا وعملوا الصالحات لهم مغفرة وأجر كبير. والذين آمنوا وعملوا الصالحات لهم مغفرة وأجر كبير. இந்த இடத்துல சில மக்கள் ஓதும் போது இந்த ரா வல்லினமா வருது. பாருங்க. وأجر كبير. وأجر அஃபமன் இங்க சொல்ல வேண்டாம், சட்டங்களை சொல்லிடுவோம். அஃபமன் அஃபமன் என்ன சட்டம்? இஹ்ஃபா. சொல்லுங்க. இஹ்ஃபா. இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? 15. சரிங்களா? அடுத்து زين له مد صلة صغرى இங்க வரக்கூடிய மத்து என்ன மத்து? மத்து சொல்லுங்க. முத்தசில். சொல்லுங்க. முத்தசில். நண்பரை காணும், உங்களுக்கு கேட்டு கேட்டு கொண்டு வரணும். سوء عمله مد صلة صغرى. فرآه را فتحة பெற்று வரனால முஃபஹமா. فرآه ஹம்சா இஸ்திஃபாலுடைய எழுத்து. فرآه حسنا. ஹசனன் என்ற வார்த்தையை நிறுத்தும் போது மத்து இவத் ஹசனா என்று நிறுத்த வேண்டும். இங்க வரக்கூடிய சாதுலாமியா என்ன அர்த்தம்? அல் வஸ்லு அவுலா, சேர்த்து ஓதுவது சிறப்பு, நிறுத்த அனுமதி உண்டு. இன்ன ஷத்தா பெற்ற நூன்ல குன்னா செய்ய வேண்டும். அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால ஃபத்ஹா வரனால அல்லாஹுடைய லாம வல்லினமாக ஓத வேண்டும். யுதில்லு மை மை இத்காம் நாகிஸ் பில் குன்னா. சொல்லுங்க. இத்காம் நாகிஸ் பில் குன்னா சொன்னாதான் சட்டத்தின் பேர் வரும். மை யஷா மத் முத்தசில். சொல்லுங்க. மத் முத்தசில். வயஹ்தி வயஹ்தி மை இத்காம் நாகிஸ் பில் குன்னா. மை யாவுடைய உச்சரிப்புல போய் குன்னா செய்யணும். மை யஷா. இங்கேயும் மத் முத்தசில். இங்க நிறுத்தும் போது ஹம்சாவுக்கு சுக்குன் வைத்து நிறுத்த வேண்டும். ஃபலா தذهب. ஃபலா லா அன்னாஹியா. ஃபலா தذهب. பா என்ன பா இங்க? கல்கலா சுக்ரா. நஃப்சுக அலைஹிம் ஹஸராத். ஹஸராத். ரா ஃபத்ஹா பெற்று வரனால முஃபஹமா
நிறுத்தும் போது தாவுக்கு சுக்குன் வைத்து நிறுத்த வேண்டும். இன்னல்லாஹ அல்லாஹுடைய லாமு இன்ன நூனுல் முஷத்ததா பில் குன்னா அல்லாஹுடைய லாமு இங்க முஃபஹமா வல்லினமா வாசிக்க வேண்டும். அலீமும் நீங்க சொல்லுங்க ஷேக். என்ன என்ன சட்டம் இங்க? அலீமும் இஹ்ஃபா இல்ல, இங்க என்ன சட்டம் நீங்க சொல்லுங்க. யார் சொல்றா? இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இக்லாப். சொல்லுங்க. இக்லாப் எழுத்துக்கள் எத்தனை தான்? 2 3 6 ஷேக் சொல்லுங்க. பா மட்டும்தான், பா மட்டும். அலீமும் அலீமும் இக்லாப் இக்லாப் பில் குன்னா இக்லாப் செய்து பில் குன்னாவுடன் ஓத வேண்டும். பிமா யஸ்ஸாத் இஸ்திஅலால் எழுத்து யஸ்னஊன் இறுதியாக மத் ஆரித். பாருங்கள். அஃபமன் ஸுய்யின லஹு ஸூஉ அமலிஹி ஃபரஆஹு ஹஸனா من زين له سوء عمله فرآه حسنا فإن الله يضل من يشاء ويهدي من يشاء فإن الله يضل من يشاء ويهدي من يشاء فلا تذهب نفسك عليهم حسرات فلا تذهب نفسك عليهم حسرات إن الله عليم بما يصنعون إن الله بما يصنع. இங்க வரக்கூடிய அலாமாத்துல் வக்ஃப், வக்ஃபினுடைய அடையாளங்கள் ஃபாலோ பண்ணி ஓதுனா ரொம்ப நல்லா இருக்கும். அழகா ஓதக்கூடிய முறை பிரகாரம் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தி, எடுக்க வேண்டிய முறை பிரகாரம் எடுத்து ஓதுனாலே அழகா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஓதி பழகுங்க. அடுத்து வல்லாஹு அல்லாஹுடைய லாம், அதுக்கு முன்னால ஃபத்ஹா வரனால எப்படி வாசிக்க வேண்டும்? முஃபஹமா. சொல்லுங்க. முஃபஹமா. அடுத்து அல்லதி அர்ஸல, இங்க வரக்கூடிய மத்து முன்ஃபஸில். சொல்லுங்க. முன்ஃபஸில் 2 4 ஹரகாத்துகள் வரை நீட்டலாம். அர்ஸல ரா என்னது ரா இதுங்க? முஃபஹமா. சொல்லுங்க. முஃபஹமா. அர்ஸல ரியாஹ, இங்க வரக்கூடிய ரா என்னது? முரக்ககா. சொல்லுங்க. முரக்ககா மெல்லினமா சொல்லணும். ஃபதுஸீரு இந்த ரா முஃபஹமா. சஹாபன் இங்க இக்ஃபா, இக்ஃபா எழுத்துக்கள் த த ஜீம் தால் தால் ஜாய் சீன் ஷீன் சாது பாது தா வா ஃப காஃப் கஃப் 15 எழுத்துக்கள். இங்க வந்திருக்கக்கூடிய எழுத்து என்ன? இங்க ஃபா வந்திருக்குது. எங்க? சஹாபன் ஃபா. ஃபசுக் காஃப் என்ன? காஃப் கல்கலா சூரா. ஃபசுக்னாஹு இந்த தமீர் ஹா ஏன் நீட்டப்படல? ஏன் நீட்டப்படவில்லை? ஏன் தமீர் ஹா இங்க நீட்டப்படவில்லை? ஹம்சா வந்துச்சுன்னு சொன்னா, இங்க வந்து நீட்டக்கூடிய இடமா இருந்துச்சுன்னு சொன்னா மத்து சிலா குபராவ மாறிடும். இங்க ஏன் இந்த ஹா தமிழ் ஹா நீட்டப்படலைன்னா, அதுக்கு முன்னால சுக்குன் வந்தால் நீட்டப்படாது. அதுக்கு முன்னால சுக்குன் வந்தால் நீட்டப்படாது. அல் அலிஃபுல் மத்தியா எப்போதுமே சுக்குன் பெற்றுதான் வரும், அதனால இது நீட்டப்படலை. இலா பலதிம் இங்க வரக்கூடிய இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இத்காம் தாம் பில் குன்னா. சொல்லுங்க. இத்காம் தாம் பில் குன்னா. இலா பலதிம் மையித்தின் இங்க வரக்கூடிய சட்டம் என்ன?
சொல்லுங்க. இஹ்ஃபா சொல்லுங்க. இஹ்ஃபா. இஹ்ஃபா சொன்னாதான் வரும், இல்லாட்டி வராது. நான் சொல்ல சொல்ல எனக்கு தான் நிறைய வரும், நீங்க சொன்னாதான் உங்களுக்கு வரும். فأحيينا به الأرض را مفخما ضاد مفخما بعد موتها. இந்த ஜீமுக்கு என்ன பெயர்? வக்ஃபுன் ஜாயிஸுன். كذلك النون المشددة بالغنة. சொல்லுங்க. المشددة بالغنة. நுஷூர் இறுதியாக நிறுத்தும் போது மத்த ஆரில் ரா முஃபஹமா. காரணம், அதுக்கு ராவுக்கு சுக்குன், தற்காலிக சுக்குன் வருது. அதுக்கு முன்னால் என்ன வந்திருக்குது? வாவு சுக்குன். அதுக்கு முன்னால் உள்ள எழுத்த பார்க்குறோம், இங்க தம்மா வந்திருக்கனால வல்லினமா சொல்லணும். எனவே இங்க எப்படி ஓதணும்னா كذلك النشور. வல்லினமா. இங்க وأجر كبير மெல்லினமா ஓதணும். சரி பாருங்க. والله الذي أرسل الرياح فتثير سحابا فسقناه إلى بلد ميت فأحيينا. والله الذي أرسل الرياح فتثير سحابا فسقناه إلى بلد ميت فأحيينا. ஆனா இப்படி அஹ்யனால நிறுத்துவது ரொம்ப ஒரு சூட்டபிளான நிலை கிடையாது. ميت. இலா பலதி மையத்துல நிறுத்தலாம். இப்ப நான் ஃபசுக்னாலும் எடுக்கும். فسقناه إلى بلد ميت فأحيينا به الأرض بعد موتها. فسقناه إلى بلد ميت فأحيينا به الأرض بعد موتها كذلك النشور. كذلك النشور. أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. الذين كفروا الذين كفروا لهم عذاب شديد. الذين كفروا لهم عذاب شديد. والذين آمنوا وعملوا الصالحات لهم مغفرة وأجر كبير. والذين آمنوا وعملوا الصالحات لهم مغفرة وأجر كبير. أفمن زين له سوء عمله فرآه حسنا أفمن زين له سوء فرآه حسنا فإن الله يضل من يشاء ويهدي من يشاء. فإن الله يضل من يشاء ويهدي من يشاء. فلا تذهب نفسك عليهم حسرات فلا تذهب نفسك عليهم حسرات. إن الله عليم بما يصنعون. إن الله عليم بما يصنعون.
والله الذي أرسل الرياح فتثير سحابا فسقناه إلى بلد ميت والله الذي أرسل الرياح فتثير سحابا فسقناه إلى بلد ميت فسقناه إلى بلد ميت فأحيينا به الأرض بعد موتها فسقناه إلى بلد ميت وأحيينا به الأرض بعد موتها كذلك النشور كذلك النشور سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك